ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஷின் பேப்பரோடைய கலெக்ஷன் தான். மார்ச்சில் நடந்த பப்ளிக் எக்ஸாம், ஜூனில் நடந்த பப்ளிக் எக்ஸாம், ஸோ எல்லாமே தான். ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஐ எம் ஷுவர், நீங்கள் ஷுவராக சொல்லுவேன், இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே டெஃபினெட்லி உங்களால் வந்து 65+ ஈவன் உங்களால் கம்பல்சரி கொஷின் 2 மார்க் 3 மார்க் அந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து அட்டன் பண்ண முடியும். 3 மார்க்கில் 2 ப்ராப்ளம் கேட்பாங்க, ஒரு கம்பல்சரி இன்னொன்று நார்மலாக கேட்பாங்க. ஸோ அந்த 2 ப்ராப்ளமும் உங்களால் இதில் இந்த கொஷின் பேப்பர்ஸில் உள்ள ப்ராப்ளம் அது டைப்ஸ் உள்ளதை மட்டும் படிச்சிங்கனாவே டெஃபினெட்லி ஐ எம் ஷுவர் அட்டன் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், இதில் உள்ள 2 மார்க் 3 மார்க் எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 5 மார்க் மட்டும் இதுலேருந்து என்ன கேட்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இதில் எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுவேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பிடிஎஃப் உடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கல்விமணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் 12th ஃபிசிக்ஸு அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து காலேஜ் போகிறதுக்கு என்னால் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து என்னால் என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன் இன்ஃபர்மேஷன். ஸோ மேபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 மார்க் பாருங்கள், இது ரெக்டிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் ஹால்வேவ் ரெக்டிஃபயர் எக்ஸ்பிளைன் வித்ஸ் ஒர்க்கிங். இது நம்ம ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான். பட் என்ன நம்ம 3 மார்க்கில் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம், 3 மார்க் அண்ட் 2 மார்க். பட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் அகெயின் பி கொஷின் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் ரொட்டேஷன் அது கேட்டிருக்காங்க. அடுத்து ரிலேஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் டியூ இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ் வைடு, இது நம்ம சொன்ன கொஷின் தான். எக்ஸ்பிரஷன் ஃபார் டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் சொல்லியிருந்தோம். இது எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டான்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டிப்போல், வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெலோட இன்டெக்ரல் ஈக்குவேஷன், ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டு, மிரர் ஈக்குவேஷன், இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜூன் 2024 கேட்டது. எப்போவுமே இந்த ஜூன் 2024 உள்ளது அப்படியே நெக்ஸ்ட் இயர் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஜூன் மந்த்தில் கேட்குறது. ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 3 மார்க் பாருங்கள், டி மார்க்னுடைய ஃபஸ்ட் தியரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் படிக்க சொல்லியிருப்பேன், ஏன்னா அது 5 மார்க்கில் இருக்கும். இங்கே ஒன்லி இதை ஃபஸ்ட் தியரம் மட்டும் கேட்டிருக்காங்க, ஈஸியஸ்ட் ஒன்று. அதே மாதிரி ப்ராப்ளம் 2 கேட்டிருப்பாங்க, ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப் ஸ்பெரிக்கல் மிரர் கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் நெட்வொர்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துங்க. இதே 2 மார்க் வந்து அப்படின்னா டபுள் ரிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க, அயோனைசேஷன் எனர்ஜி, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அந்த வேஸ் அந்த என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ வெரி இம்பார்ட்டன்ட். ஆம்பியர்ஸோடைய சர்க்யூட் லா கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் இன்ஃபர்டு ரேடியேஷன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. ஸோ அடுத்து இது என்ன கொஷின், மார்ச் 2024. எப்போவுமே இந்த லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லேருந்து அப்படியே வந்து அடுத்த வருஷம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதோட 2 மார்க் 3 மார்க் படிங்க. பட் பிக் கொஷின் அப்படியே டேரெக்டாக வராது, ஈவன் 3 மார்க்குமே வரதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஸோ அதனால் இதை உடனே வந்து விட்டுலாம். என்னென்ன இதில் கேட்டிருக்காங்க, அந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல், டாமினேஷன் ஃபார் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் மீட்டர், பயோசாவட்லா. ஸோ இது இந்த எயின்ஸ்டீனோடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக்கு, ஸோ ரெஃப்ராக்சிவ் இண்டெக்சிவ் மெட்டல், அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், மேக்ஸ்வெலோடைய மாடிஃபிகேஷன். ஸோ மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் கேட்டனால இந்த மேக்ஸ்வெலோட இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஸ்ட் இயரில் கேட்டதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ ஜூன் 2023 அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படியே 5 மார்க் பார்த்தோம்னா அப்செப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கேட்டிருக்காங்க. நான் எமிஷன் அண்ட் அப்செப்ஷன் ரெண்டுமே வந்து படிச்சுக்கோங்க. ரெண்டுமே லாஸ்ட் இயர் கேட்காதனால இந்த வருஷம் கண்டிப்பாக ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. உள்ளீடு நிறமாலை, வெளியீடு நிறமாலை. அடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டி டிலே அது வந்து பார்த்துங்க. வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் டெஃபினெட்லி கேட்பாங்க இந்த தடவை. வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் அண்ட் வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ரெண்டுமே இந்த தடவை கேட்க சான்சஸ் இருக்குது. பட் இல்லாட்டி 2ல் ஒன்று கம்பல்சரி வந்துடும். ஸோ ஐ எம் ஷுவர். ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து யங்ஸோடைய டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அகெயின் இது ரொம்ப இந்த தடவை வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. எனக்கு எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் கேட்காதது, லாஸ்ட் இயர் வேறு இம்பார்ட்டன்ஸ்லாம் கேட்டனால இந்த தடவை இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. சார் நல்லா பார்த்துங்க. அப்புறம் பவர் ஆஃப் மீடியம், ஆம்பியர்ஸோடைய சர்க்யூட்லா. ஸோ இது டி மார்க்குடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் எஸ் அஃப்கோர்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோன்ஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வித் கெனட்டிக் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அகைன் மார்ச் 2023 மெயின் பப்ளிக் எக்ஸாம், 2023 பப்ளிக் எக்ஸாம்ங்கிறதுனால நீங்கள் இதையுமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே 5 மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், விசிவ்ட் மெத்தட் அது வந்து பார்த்துங்க. சைக்ளோட்ரானோடைய அந்த ஒர்க்கிங் டீட்டெயில்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க்கிங் அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேறு என்ன கேட்டிருக்காங்க இங்கே தான் RLC சர்க்யூட், தொடர் RLC சுற்று, டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த யூனிட்டில் தான் வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் இந்த கொஷின் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக், அது உங்களுக்கு லாஸ்ட் இயர் கேட்டாங்கிறப்ப உங்களுக்கு இந்த தடவை வந்து மேக்ஸிமம் டேவிசன் ஜெர்மன் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் இது என்னென்ன இருக்குதோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி ஜூலையில் நடந்தது, ஜூலைங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஜூன் தான். ஜூனில் வைக்கல அப்படின்னா மேபி ஏதாவது ஒரு காரணத்தினால ஜூலையில் வச்சிருக்க சான்ஸ் இருக்குது லேட் ஆகி. ஸோ அது அந்த ஜூன் மந்த் கொஸ்டின் பேப்பர் தான் வரும். ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஷேர் த PDF லிங்க் இன் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மொத்தம் இதில் வந்து எத்தனை பேஜஸ், 66 பேஜ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆகஸ்ட்டில் நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், ஜூனில் நடந்தது. ஸோ மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுது 2024 தவிர, ஐ மீன் 2024 மார்ச் மந்த்தை தவிர மேக்ஸிமம் மற்ற எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுதோ ஸோ அவ்வளோக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். பட் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் அஃபீஷியலி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எல்லாமே இவங்க சார்பாக தயாரிக்கப்பட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அது வந்து உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுறலாம், ஓகேங்களா? அதர்வைஸ் நீங்கள் அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த மார்ச், ஜூன், ஆகஸ்ட்டில் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.